நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நடிகர் விஜயோடைய வருகை திமுக ரொம்ப பயமுறுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுகவும், எடப்பாடி பழனிசாமியும் தான் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லன்னா நேத்து பிரச்சாரத்துல அவர் இப்படி பேசியிருப்பாரா? என்ன பேசியிருக்கிறாரு பாருங்க. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. தம்பிகளா, உங்களெல்லாம் படிக்க வச்சது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. என்ன மறக்கலாமா? அப்படின்னு லிட்டரலா யங்கர் ஜெனரேஷன் கிட்ட ஓட்டுக்காக கெஞ்சிருக்கிறார். உங்களுக்கு வெட்கமா இல்லையா மிஸ்டர் எடப்பாடி? ஆல் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ் போட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறீங்களே. கோவிட் முதல் அலையும்போது வீட்டுக்கு ஒருத்தர போட்டு தள்ளினதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. சட்டமன்றத்துல எத்தனையோ தடவை அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்த திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுங்க. இது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனால எத்தன பேர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எல்லா பார்ட்டிகளையும் வர சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் உட்கார்ந்து பேசி இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு முயற்சிப்போம் அப்படின்னு பேசும்பொழுது, சட்டமன்றத்துல கொஞ்சம் கூட கவலை இல்லாம, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நாங்க சமாளிச்சுருவோம். இது சாதாரண ஜலதோஷம் மாரிதான் அப்படின்னு பேசினவர் தானே நீங்க? இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியத்த பத்தியோ, இல்ல அவங்க உயிர பத்தியோ என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கீங்களா? திடுதிப்புன்னு ஒரு நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாரு மோடி. ஓவர் நைட்ல எல்லாமே முடங்கி போயிடுச்சு. ஆபீஸ்க்கு போக முடியாத நிலைமை, குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் போக முடியாத நிலைமை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மூடி இருந்தது எல்லா பள்ளிக்கூடங்களும். உங்க ஆட்சிய நம்பி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன கதி ஆயிருந்திருக்கும்? அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இருந்திருக்குமா? எங்க பார்த்தாலும் ஆக்ஸிஜன் இல்ல, ஹாஸ்பிட்டல் பெட் இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, மருந்து இல்லன்னு எப்படி மக்கள் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? நிலைமையை எப்படி சமாளிக்க போறோம்னு கூட தெரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம கைய கசக்கிட்டு நின்னீங்க. இதுல இன்னொரு பக்கத்துல ஆக்ஸிஜன், மாஸ்க், இதுல ஏகப்பட்ட ஊழல் வேற. இப்படி கோவிட் உச்ச கட்டத்துல இருக்கும் பொழுதுதான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி ஏற்கிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் தமிழ்நாட கடுமையா பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு ஆட்சி பொறுப்பை கொண்டு வந்து ஸ்டாலின் கையில கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா வந்த ஆட்சியில உட்கார்ந்த அடுத்த நாள் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அவர் எவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவர் போயிருக்க வேண்டியவர் அப்படின்னு பேசுனீங்களே. ஆட்சிக்கு வந்த 23வது நாள் கிட்டத்தட்ட 50 வருஷம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்காக அவர் கடுமையா உழைச்சிருக்காரு. அப்படி கஷ்டப்பட்டு வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தவரு ஆட்சிக்கு வந்து 23வது நாள் எதை பத்தியும் கவலைப்படாம பிபிஇ கிட்ட எடுத்து மாட்டிக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு ஐசியூ யூனிட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்திச்சு அவங்கள நலம் விசாரிக்கிறாரு. என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையா கேக்குறாரு. அங்க படுத்திருந்தது அவங்க சொந்தக்காரங்க இல்ல, அங்க படுத்திருந்தது அவர் கட்சிக்காரங்களும் இல்ல, அங்க படுத்திருந்தவங்கள பல பேர் அவருக்கு ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம தன் உயிரை கூட துச்சமா மதிச்சு உள்ள போய் மக்களுக்கான அரசியல் அவர் செஞ்சார். மேடையில தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் பேசாத முதல்வர் முதல் முறையா பதிவு பண்றாரு. நான் உள்ள போயிட்டு வந்தது என் மனைவிக்கு பெரிய வேதனையை அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஒரு வாரம் என்கிட்ட பேசாம இருந்தாங்க. இப்படி உயிரை பணைய வைக்கிறீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உறுதி செஞ்சு ரெம்டெசிவிர் மருந்து எத்தனை பேர் அலைஞ்சிருப்போம். கோவிட்னால பாதிக்கப்படாத குடும்பமே கிடையாது. எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆகட்டும், இல்ல உங்க குடும்பத்திலே ஆகட்டும், யாராவது உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய ஒருத்தரையாவது நம்ம இழந்திருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட கடுமையான சூழல்ல ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் கிடைக்கிறத உறுதி பண்ணி, ஆக்சிஜன் கிடைக்கிறத உறுதி பண்ணி, ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கிறத உறுதி பண்ணி, இரவு பகலா தூக்கம் இல்லாம உழைச்சிருக்காங்க. அப்படி உழைச்சுதான் செகண்ட் வேவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதை தாண்டி ஒன்றிய அரசோட தனியா போராட்டம் வேற. வேக்சினுக்கெல்லாம் முதல்ல காசு வாங்குவோம்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டு வேக்சினை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை அரசியல் பண்ணீங்க, எத்தனை அவதூறுகள் பேசுனீங்க. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம கோவிட்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வந்தார். அந்த கோவிட் காலத்துல 1.5 வருஷம் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்ததுனால எத்தனை குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆல் பாஸ் போட்டுட்டேன்னு பெருமையா பேசுறீங்களே. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால எத்தனை குழந்தைங்க வீட்டுல முடங்கி போனாங்க.
வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம, வருமானத்துக்கு வழி இல்லாம, அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராம டிராப் அவுட் ஆனாங்க. அடுத்து வர அகாடமிக் இயர்ல எவ்வளவு அட்மிஷன்ஸ் குறைஞ்சது. எத்தனை பிள்ளைங்க தாய் தந்தை இழந்துட்டு அனாதையா நின்னாங்க. இத பத்தி எல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா அத பத்தி எல்லாம் இவர் யோசிச்சாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசிச்சார். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இப்படி எத்தனையோ திட்டங்கள். ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன, வீட்டு வாசல் வரைக்கும் நான் கல்வியை கொண்டு வரேன் அப்படின்னு இதனால பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைங்களுக்கு கல்வியை கொண்டு போய் வீட்டுல சேர்த்தாரு. கோவிட் காலம் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் உடனே அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களை மறுபடியும் அந்த பள்ளிக்குள்ள கொண்டு வரதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. எத்தனை திட்டங்கள். பள்ளிக்கு வந்த எத்தனை குழந்தைங்க வீட்டுல வறுமை தாங்காம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டோன்னே கல்லூரி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கல்லூரியில கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. கல்லூரிக்கு போனீங்கன்னா மாசம் 1000 ரூபான்னு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு கொண்டு வந்து பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸையும், கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுடைய அட்மிஷன்ஸ் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. எத்தனை வீடியோ சோசியல் மீடியால பார்த்திருக்கோம். எக்ஸாம்க்கு வராத குழந்தைங்களை நேரடியா அந்த ஏரியால இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை அனுப்பியோ, இல்ல கலெக்டர் அனுப்பியோ, இல்ல நிர்வாகிகளை அனுப்பியோ, ஏன் அந்த குழந்தை எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு பார்த்து அந்த குழந்தைய கொண்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சு ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தையா நினைச்சு அவ்வளவு தூரம் களத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆகட்டும், இல்ல கல்லூரிகள் ஆகட்டும், குழந்தைகளோட அட்மிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசு பள்ளிகளோட கட்டமைப்பை இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய 5 வருஷத்துல இங்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் நாங்க உலக தரத்துக்கு உயர்த்துவோம், மாதிரி பள்ளிகளாக மாத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அந்த வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு திட்டம் நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கிய குறைவு இருக்கு, குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால சோர்வாயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டர் பெல் சிஸ்டம். பெல் அடிச்சா தண்ணி குடிக்கணும், குழந்தைங்களை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும், பசியோட குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது. காலை உணவு திட்டம் அதை கொண்டு வந்து அதை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அறிமுகப்படுத்தி இப்ப அதை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தா 8ஆம் கிளாஸோட நிக்காது, அது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் விரிவுபடுத்துவாரு அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. பசி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா எங்கேயோ பின்தங்கி இருக்குன்னு சொன்னா பாஜகவுடைய விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி என்ன தெரியுமா சொன்னாங்க? காலையில இருந்து நான் கூட தான் சாப்பிடல, இந்த மீட்டிங் அந்த மீட்டிங், இந்த கேம்பெயின் அந்த கேம்பெயின் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட போன் பண்ணி கேட்டு உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்டா நான் பசிக்குதுன்னு தான் சொல்வேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா ஏழை எளிய மக்களுடைய வேதனைய கொஞ்சம் கூட உணராம பேசினாங்க. ஆனா அந்த குழந்தைங்க பசிங்கிற ஒரு காரணத்தினால பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு காலை உணவு திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்தினார். இதனால குழந்தைகளோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களுடைய அட்மிஷன் ரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இடைநிற்றல் குறைஞ்சிருக்குது, குழந்தைங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இதெல்லாம் நாம சொல்லல, தரவுகள் சொல்லுது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இன்னைக்கு நேஷனல் லெவலை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பள்ளிகள்ல இருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்னைக்கு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இந்தியாவிலேயே PhD பண்ணக்கூடிய பெண்கள் அதிகம் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. பள்ளியில கல்லூரியில படிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வேலையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கரியர் கவுன்சிலிங் கொடுத்து அந்த கரியருக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நான் முதல்வன் திட்டம் மூலமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அரசு தேர்வுகள்ல தேர்வு செய்யக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமா அதிகமாயிருக்கு. அது UPSC-யா இருக்கட்டும், இல்ல TNPSC-யா இருக்கட்டும். ஆனா உங்க ஆட்சி காலத்துடைய சாதனை என்னன்னு தெரியுமா மிஸ்டர் எடப்பாடி? அரசு வேலைகள்ல முதல் 100 இடத்தை பிடித்த மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்ல, எல்லாரும் வட மாநிலத்தவர். தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வாய்ப்பையும் மறுத்தீங்க நீங்க. இப்படி கல்விக்காக எதுவுமே செய்யாம, கொஞ்சம் கூட வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாம நான் ஆல் பாஸ் போட்டேன் பசங்களா, அதனாலதான் நீங்க எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்லிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சாதனைகள் இல்ல, சொல்ற மாதிரி எந்த விதமான உருப்படியான திட்டமும் உங்ககிட்ட இல்ல, எத்த தின்னா பித்தந்தளியும் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதான் நேத்து வந்த விஜய் பக்கம் போயிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு நான் உங்களுக்கு ஆல் பாஸ் போட்டேன், அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பேரம் பேசுறது ரொம்ப கேவலமான விஷயம். இந்த விஷயத்தை வச்சு ஒரு காலத்துல உங்களை எவ்வளவு மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணாங்க.
அப்படிங்கறது மறந்து போச்சா? 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தீரே எல்லா மாணவர்களையும் ரட்சிக்க வந்த தெய்வமே எங்கள் எடப்பாடியே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. இப்போ இதையே ஒரு சாதனையா சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வேற போடுறீங்க. ஆல் பாஸ் பழனிசாமி அப்படின்னு. நீங்க என்னைக்குமே 10 தோல்வி பழனிசாமி தான். பாஜகவை தூக்கி சுமக்கிற வரைக்கும் மக்கள் உங்களுக்கு வெற்றியே கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயங்களும் நான் சொன்னது எடப்பாடிக்காக மட்டும் இல்ல, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எத்தனையோ பேர் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் விஜய் ஒரு ஃபேவரட் ஹீரோவா இருக்கலாம், தப்பே கிடையாது. திரைப்படங்கள்ல அவர் சாதிச்சிருக்கிறாரு, அதனாலதான் இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஹீரோவா இருக்கிறாரு. ஆனா திரைப்படங்கள்ல அவர் நல்ல ஹீரோவா இருக்காருங்கிறதுக்காக நிஜ வாழ்க்கையில ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? எமோஷன் இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எந்நேரமும் காழ்ப்புணர்ச்சியை கக்குற அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கா? போற மேடையில எல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுறாரே, எங்கேயாவது ஒரு மேடையில கட்சியுடைய கொள்கையை பத்தி பேசியிருக்காரா? பேசுற 10 நிமிஷத்துல டிசைனா உருட்டுறாரே, அதுல ஏதாவது ஒரு உண்மையை பேசியிருக்கிறாரா? குறைஞ்சபட்சம் அந்த முதல்வர் பதவிக்கான உழைப்பு அவர்கிட்ட இருக்கா? எந்நேரமும் கையில எடுக்கிற ஒரே ஆயுதம் திமுக மீதான வெறுப்பு, வன்மம், காழ்ப்புணர்ச்சி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா தமிழக வெறுப்பு கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரிதான் அவர் செயல்பட்டு இருக்காரு. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கான அரசியலை என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? எப்படி எந்நேரமும் மோடி காங்கிரஸ் எதிர்ப்பு பேசுறாரோ, நேருல ஆரம்பிச்சு ராகுல் வரைக்கும் வம்புக்கு இழுக்கிறாரோ, அதே வேலையைத்தான் திமுகவை நோக்கி விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. திமுக மீதான ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறுப்பு அரசியல். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு பல விஷயங்களை யூ ஆர் ஈஸிலி டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு ஒரு மேலாடை போடுறதுக்கு பெண்கள் எவ்வளவு ஒரு காலத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஈஸியா பள்ளி கல்லூரிக்கு போறீங்க. ஆனா ஒரு காலத்துல அது நமக்கு மறுக்கப்பட்டது. அதுக்காக வருஷக்கணக்கா களத்துல நின்னு போராடி இந்த உரிமைகளை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி நமக்காக போராடின ஒரு கட்சிக்கு எதிராக தான் இவ்வளவு வெறுப்பையும் வன்மத்தையும் உமிழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி என்ன, உழைப்பு என்ன அப்படிங்கிறது எப்படி புரியும்? இன்னைக்கு சொல்லிட்டாருல எடப்பாடி, ஆல் பாஸ் போட்டுறேன்னு. உடனே விஜய் நாளைக்கு என்ன பண்ணுவாரு? நீங்க பள்ளிக்கே போக வேண்டாம், நீங்க படிக்கவே வேண்டாம், நீங்க எக்ஸாம் கூட எழுத வேண்டாம், நான் உங்க எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டுறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படித்தானே பண்றாங்க. திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்து விடியல் பயணம்னு சொன்னானா ஓசி பஸ் அப்படின்னு வாய் நிறைய அதை கிண்டல் பண்ணி இழிவு பண்ணி சிறுமைப்படுத்திட்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில அதிமுகவும் தாவேக்காவும் என்ன பண்ணிருக்காங்க? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு அதிமுக, நீங்க 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு விஜய், நீங்க பெண்களுக்கு இலவசம் கொடுத்தா நாங்க ஆண்களுக்கும் சேர்த்து இலவசம் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக, நீங்க இங்க மட்டும் கொடுத்தா நான் தமிழ்நாடு முழுக்க கொடுப்பேன் அப்படின்னு விஜய். அப்போ இவர்களுக்கு சொந்தமாக சிந்திச்சு மக்கள் நலன் சார்ந்து புதுசா பெருசா எந்த திட்டமும் கொண்டு வர துப்பில்ல திராணி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்படி காப்பி எடுக்கிற டூப்ளிகேட் நமக்கு எதுக்கு தேவை? இதெல்லாம் சிந்திச்சு வித்தியாசமா மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரிஜினல் திமுக நம்ம கிட்ட இருக்கும்போது இது போன்ற அதிமுக தாவேகா போன்ற டூப்ளிகேட்ஸ் நமக்கு எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகத்தினால தயவு செஞ்சு தமிழ்நாட்டை ஒரு 10 வருஷம் திரும்ப பின்னோக்கி இழுத்துட்டு போயிடாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டோட மொத்த தலையெழுத்த மாத்தி எழுதிடும். இந்தியா பூரா 37% பேர் தான் மோடி பதவிக்கு வரணும், பிரதமரா வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. மீதி 63% பேர் மோடி வேண்டாம், எங்களுக்கு மதசார்பு இல்லாத ஒரு நல்ல செக்யூலரான கவர்மெண்ட் தான் வேணும்னு மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு மோடி செய்யக்கூடிய விஷயங்கள்னால பாதிக்கப்படுறது அந்த 37% மட்டும் இல்ல, இந்த 63% சேர்ந்துதான். இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்த மாத்தி எழுதும். விஜய் பாவம் நல்லவரு, நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பஞ்ச் டயலாக் நல்லா பேசுறாரு, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், ஒரு மாற்றம் வரட்டும். இதெல்லாம் தான் இருக்கிறதுலயே மிக ஆபத்தான வார்த்தைகள். இந்த வாய்ப்பு, மாற்றம்,
இதற்கெல்லாம் ஏதாவது தெளிவான ஒரு விளக்கம் தாவேகா கிட்ட இருக்கா, இல்ல அதிமுக கிட்ட இருக்கா? மாற்றம் அப்படிங்கறது நல்லா தான் இருக்கும்னு என்ன கேரண்டி? மாற்றம்ங்கிறது மோசமான மாற்றமா கூட இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு கொடுத்துட்டு 5 வருஷம் மூக்க சிந்திட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு மூலையில உட்கார்றதை விட சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்கள ஒரு சில பேர் செய்யக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையும் பாதிக்க கூடாது. திமுக கூட்டணியை தவிர நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது இன்டைரக்டா இந்த சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறது தான். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பேசியிருக்கிறார் முதல்வர். தேர்தல் நடக்குது இல்ல, இந்த நேரத்துல ஒரு சிறப்பு பார்லிமெண்ட் செஷனை கூட்டி இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட மசோதாவை பாஸ் பண்ணலன்னா என்ன? ஒரு 10 நாள் இவங்களால பொறுமையா இருக்க முடியாதா? டீலிமிட்டேஷனோட சேர்த்து பெண்களுக்கான அந்த ரெப்ரசன்டேஷனையும் சேர்த்து கொண்டு வராங்க. இதுல எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் இருக்கு. ஒரு பக்கம் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் யூனிஃபார்மா 50% ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். இவங்க பாப்புலேஷன் அடிப்படையில பண்ணாலும் நாம தான் பாதிக்கப்படுவோம். இப்படி போற போக்குல எல்லா மாநிலங்களுக்கும் 50% ஏத்தனாலும் நாம தான் பாதிக்கப்படுவோம். இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் பெண்கள் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வந்து முன்னால நிப்பாட்டுறாங்க. இப்போ இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேசுனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பெண்கள் அரசியலுக்கு வரது இவங்களுக்கு பிடிக்கல. பாஜக பாருங்க பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்கணும்னு நினைக்குது. ஆனா எதிர்கட்சிகள் பாருங்க பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ கையில எடுப்பாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வெளிப்படையா பேசியிருக்கிறார். எனக்கு தேர்தலை பத்தியும் கவலை இல்ல, ஆட்சியை பத்தியும் கவலை இல்ல, அதிகாரத்தை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்களுக்கு ஃபைனல் வார்னிங்கா நான் கொடுக்கிறேன், மறுபடியும் பழைய திமுகவை காமிக்க வச்சிடாதீங்க. நாகரிகம் கருதி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க இங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவையில்லாம இந்த போன்ற விஷயங்களை நீங்க கையில எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு மக்கள் போராட்டம் வெடிக்கும். அத நானே நேரடியா என் தலைமையில நடத்துவேன் அப்படின்னு பகிரங்கமா இன்னைக்கு சவால் விட்டுருக்காரு. ஒரு தலைவன்னா இப்படி இருக்க வேண்டாமா? ஆனா இத பத்தி எடப்பாடியோ இல்ல விஜயோ ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு கூட தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல 10 நிமிஷம் போய் கண்டத மாந்தி எடுத்துட்டு வந்தார். ஆனா ஒன்றிய அரசை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசினாரா விஜய்? இல்ல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தானே, அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை எடப்பாடி பேசுறாரா? இன்னைக்கு மக்களுக்காக சரி, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக சரி, மக்களுடைய உரிமைகளுக்காக சரி, மாநில உரிமைகளுக்காக சரி, கூட்டாட்சி தத்துவத்துக்காக சரி, மதசார்பின்மைக்காக சரி, எல்லாத்துக்கும் பேசக்கூடிய ஒற்றை கூட்டணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிக்குது. அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் பேசுறாங்க. அதனால இளைஞர்களுக்கு இதை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். நீங்க யாருக்கு வேணா ரசிகரா இருங்க, ஆனா ரசிகரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்க எதிர்காலத்தை கொண்டு போய் அவங்க காலடியில அடமானம் வச்சிடாதீங்க. மக்களை, குறிப்பாக மாணவர்களை சரியாக வழி நடத்தக்கூடியவர்கள் தான் சிறந்த தலைவர்கள். அவங்களோட எதிர்காலத்துக்கான திட்டங்களை கொண்டு வரவங்க தான் சரியான தலைவர். மாறாக தேன் தடவிய வார்த்தைகளால் அவங்களை ஏமாத்த நினைக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். உங்க எதிர்காலம் முக்கியமா அப்படிங்கறத சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு ஆல் பாஸ் கொடுத்தேனே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேரம் பேசுறவங்க கிட்டயோ இல்ல சினிமா மோகத்தை காட்டி உங்க மூளைய மழுங்க செய்யறவங்க கிட்டயோ தயவு செஞ்சு உங்க எதிர்காலத்தை இழந்து ஏமாந்து நிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.